Hi friends, நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜிப்ரால டைப் 15. Friends, இந்த டைப் 15ல நம்ம எது மாதிரி சம்ஸ்லாம் சால்வ் பண்ண போறோம்னா, இப்ப if x plus 1 by x is equal to 1, then find x power 84 plus 1 by x power 84. Friends, இது மாதிரி சம்ஸ் தான் பார்க்க போறோம். இது மாதிரி சம் சால்வ் பண்றதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் if x plus 1 by x is equal to 1 னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் வந்து எக்ஸா, இப்போ இங்க கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுமா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த எக்ஸ் இன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதலாம்? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸ் இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஈக்குவேஷன் ரெண்டு சைடுமே எக்ஸ் பிளஸ் 1னால மல்டிபிள் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மல்டிபிள் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? ஓகே, இப்போ ஃபைனலா நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது வந்து எந்த ஃபார்முலாவோட ரிலேட் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 கியூப் ஃபார்முலாவோட ரிலேட் ஆகும். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாவே நமக்கு 0 ஆயிட்டாங்களா? அதான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 கியூப் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் கியூப் இந்த பிளஸ் 1 கியூப் ஈக்குவேஷன் அன்சைட் போச்சுன்னா 1 கியூப்னா 1 தான், பிளஸ் 1 அன்சைட் போச்சுன்னா மைனஸ் 1 தான். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா, இஃப் x plus 1 by x is equal to a னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு x ஸ்கொயர் பிளஸ் 1 by x ஸ்கொயர்னா நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் 2. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு a பவர் 78 இப்படி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எப்படி நம்ம 3 டேபிள்ல எழுதணும்னா, இது ஏன்னா நமக்கு a கியூப் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இந்த a பவர் 78 நம்ம அந்த 3 மல்டிபிள்ல எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இது மாதிரி நியூமரேட்டர்ல இது மாதிரி பவர்ல கொடுத்துருந்தாங்கன்னா 78 டிவைடட் பை 3 போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 226 வராங்களா? ஸோ அப்போ a பவர் 78 நம்ம எப்படி எழுதலாம்? a பவர் 3 ஹோல் பவர் 26 இப்படி எழுதலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு பவர் என்ன இருந்துச்சோ அதை டிவைட் பண்ணி நம்ம இது மாதிரி எழுதிக்கணும். இதை மல்டிபிள் பண்ணா எகெயின் 78 வரணும். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சுதான் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம், if x plus 1 by x is equal to 1, then find x power 84 plus 1 by x power 84. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம பார்த்தாவே ஃபர்ஸ்ட் நமக்கு x cube is equal to minus 1. நெக்ஸ்ட் x power 84 எப்படி எழுதலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் 84 divided by 3. ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணா நமக்கு 228 வராங்களா? ஸோ டிவைட் பண்ணா 28. அப்போ x power 84 நம்ம எப்படி எழுதலாம்? x cube whole power 28 plus 1 divided by x cube whole power 28. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ x cube இருக்கிற இடத்துல நாம இந்த மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ அப்போ மைனஸ் 1 whole power 28 plus 1 divided by minus 1 whole power 28. ஃப்ரெண்ட்ஸ் இது பவர் வந்து ஈவனா இருக்காங்க. பவர் ஈவனா இருந்தா மைனஸ் வந்து பிளஸ் மாறிடுமா? ஸோ அப்போ 1 பிளஸ் 1 divided by 1. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 1 plus 1 is equal to 2 வருவாங்க. ஆப்ஷன் C is our answer. Next sum, if x plus 1 by x is equal to 1, then find x power 81 plus 1 by x power 81. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு x cube is equal to minus 1. இப்போ நமக்கு இது எப்படி எழுதலாம்? 81 divided by 3 நமக்கு 27. அப்போ நம்ம பவரை 27 மல்டிபிள்ல எழுதணும். ஸோ அப்போ நமக்கு x cube whole power 27 plus 1 divided by x cube whole power 27. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? minus 1 power 27 plus 1 divided by minus 1 power 27. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பவர் வந்து ஆட்ல இருக்காங்க. ஆட்னா மைனஸ் வந்து அப்படியே ரீடைன் ஆயிடுமா? ஸோ அப்போ நம்மளுக்கு minus 1 plus 1 divided by minus 1 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து
மேல கொண்டு போயிட்டா மைனஸா மாறிடுவாங்களா? ஸோ அப்ப -1 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு -2 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x plus 1 by x is equal to 1, then find x power 99 plus 1 by x power 99. ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எப்படி எழுதலாம்? x cube is equal to -1. 99 divided by 3 நமக்கு 33 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பவர் வந்து இப்ப ஆட்ல இருக்கு. ஸோ ஆட்ல இருந்துச்சுன்னா நம்ம நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம டேரக்டா ஆன்சரே போயிடலாம். பவர் ஆட்ல இருக்கா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இந்த x power 99 இருக்கிற இடத்துல -1, 1 by x power 99 இருக்கிற இடத்துலயும் -1 தான். ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -2 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x plus 1 by x is equal to 1, then find x power 61 plus 1 by x power 61. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப x plus 1 x plus 1 by x னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு x cube is equal to -1. நெக்ஸ்ட் இந்த 61 divided by 3 னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கோஷன்ட் வந்து 20 வருவாங்க, ரிமைண்டர் 1 வராங்களா. ஸோ அப்ப x power 61 நம்ம எப்படி எழுதலாம்? x cube whole power 20 into x. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது மாதிரி பவர்லாம் சேம் வேரியபிள் வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பவர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா பாருங்க. 60 இங்க ஒரு 1 இருக்கு, அப்ப 61 வந்துருமா? ஓகே. பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் ஹோல் பவர் 20 இன்டூ எக்ஸ். இப்ப நம்ம -1 புட் பண்றோம். ஸோ -1 ஹோல் பவர் 20 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை -1 ஹோல் பவர் 20 இன்டூ எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப -1 பவர் ஈவனா இருக்காங்களா? அப்போ வந்து இது பிளஸ்ஸா மாறும். ஃப்ரெண்ட்ல நம்ம எப்படி வரும்? இந்த இடத்துல 1 வரும். 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ் தான். பிளஸ் அதே மாதிரி இங்கேயும் 1 இன்டூ எக்ஸ் எக்ஸ் தான். 1 டிவைட் பை எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ என்ன? இங்க கொஸ்டின்லயே இருக்கா 1ன்னு. ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். இஸ் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x plus 1 by x is equal to 1, then find x power 46 plus 1 by x power 46. Friends, நமக்கு இந்த இடத்துல என்ன கான்செப்ட்? x cube is equal to -1. இப்போ 46 divided by 3 னா நமக்கு கோஷன்ட் வந்து 15 வருவாங்க, ரிமைண்டர் 1 வராங்களா. சோ அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? x cube whole power 15 into x ன்னு எழுதலாமா? பிளஸ் 1 divided by x cube whole power 15 into x. இப்ப வேல்யூ புட் பண்ணலாமா? இப்ப x cube இருக்கிற இடத்துல -1. So -1 whole power 15 into x plus 1 divided by -1 whole power 15 into x. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பவர் வந்து ஆட், அப்ப மைனஸ் வந்து அப்படியே ரீட்டன் ஆயிடுமா? சோ அப்ப மைனஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தான். இங்கேயும் பவர் வந்து ஆட், சோ அப்போ வந்து நமக்கு -x வருமா? இந்த எக்ஸ் இங்க இருக்கும். ஓகே. சோ அப்ப -1 divided by x. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் மொத்தத்திலையும் மைனஸ காமனா எடுத்துட்டா x plus 1 by x வருமா? ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன வேல்யூ? 1 வேல்யூ. அப்படியே 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ அப்ப -1. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x plus 1 by x is equal to 1, then find x power 32 plus 1 by x power 32. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நமக்கு x cube is equal to -1. நெக்ஸ்ட் x power 32 இப்போ 32 divided by 3 னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கோஷன்ட் வந்து 10 வருவாங்க, ரிமைண்டர் 2 வர்றாங்களா. சோ அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? x cube whole power 10 into x square plus 1 divided by x cube whole power 10 into x square. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எழுதலாமா? இப்போ இந்த இடத்துல பவர் வந்து ஈவன், சோ அப்போ -1 வந்து அப்படியே நமக்கு பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடுவாங்களா. சோ அப்ப -1 whole power 10 into x square plus 1 divided by -1 whole power 10 into x square. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பவர் வந்து இப்போ ஈவன், சோ அப்போ ஈவன்னா பிளஸ், சோ அப்போ நம்மளுக்கு x square plus 1 divided by x square. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம முன்னாடி கிளாஸ் ஸ்டார்டிங்லயே பார்த்தோமா. சோ அப்ப இதை எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் -2ன்னு எழுதலாம். இங்க ஏங்கிற வேல்யூ யாரு? 1 தான் நம்மளோட a. ஓகே. சோ அப்ப 1 -2 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு -1 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். If x plus 1 by x is equal to 1, then find x power 71 plus 1 by x power 71. ஃப்ரெண்ட்ஸ் இங்க என்ன கான்செப்ட்? x cube
is equal to minus 1. இப்போ நம்ம 71. 71 divided by 3 னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோஷன்ட் வந்து 23, ரிமைண்டர் வந்து 2 இருக்காங்களா? ஓகே, இது அப்படியே எழுதிடலாம் இப்ப. ஸோ அப்ப x cube whole power 23 into x square plus 1 divided by x cube whole power 23 into x square. ஃப்ரெண்ட்ஸ் வேல்யூ புட் பண்ணலாமா? minus 1 power 23 into x square plus 1 divided by minus 1 whole power 23 into x square. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பவர் வந்து இப்போ ஆட், ஸோ அப்போ மைனஸ் வந்து அப்படியே ரீட்டைன் ஆயிடுமா? ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா? இப்போ இங்க மைனஸை காமன் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ இப்போ போன சமயம் நம்ம கண்டுபிடிச்சோமா? minus 1. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் minus 1 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிளஸ் 1 வருவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.